வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு உறவோடு சில காலம், பிரிவோடு சில காலம் என தத்தளித்து கொண்டிருப்பவர்களுக்கு 29/3/2025 முதல் யோகங்கள் நிறைந்த ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையிருக்கு. அந்த வகையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக இத்தருணங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கும்பராசியில் தனது சொந்த வீட்டான ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 29/3/2025 முதல் மீன ராசிக்கு பயிற்சியாகி சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. இதன் காரணமாக விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலையாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வகையில் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சார நிலை மட்டுமில்லாமல் சனி பகவானை பற்றி தெரிந்து கொள்ளும் போது, பகவானை பொறுத்த வரைக்கும் மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாகி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறாருங்க. அருட்பார்வை ரிஷபம், கன்னி, தனுசு ஆகிய ராசிகளில் பதிகிறது. இது வாக்கிய கணித பார்வை திருக்கணிதப்படியாக அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகிறது, கன்னி ராசிக்கு சனியாக வருகிறது, தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறதுங்க. தனுசு ராசிக்கு குடும்ப சனியாகவும், அதே போல ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மேச ராசிக்கு ஏழரை சனியாக வருகிறது. இதுவரை அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்து வந்த கடக ராசிக்கு அது விலகுகிறது. ராசிக்கு கண்டக சனியாக இந்த சனி பகவான் விலகுகிறார். விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், மகர ராசிக்கு ஏழரை சனியும் விலகுகிறது. சனி விலகும் ராசிக்காரர்கள் நல்ல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊருக்கு அருகிலுள்ள சிவாலயங்களில் இருக்கும் சனி பகவானையும் திருநள்ளாறு, பள்ளிக்காடு, கஞ்சனூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகிலுள்ள பெருச்சிக்கோவில், நல்லிப்பட்டி, திருக்கொடியாலூர் போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள சனி பகவானையும் வழிபடலாம் என்பதை கிரக நிலைகள் வரலாறு சென்று வழிபட்டு வருவது நல்லது. அது மட்டுமில்லாமல் கும்பச்சனி குடங்குடமாய் கொடுக்கும் என்பது பழமொழி. நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் போற்றப்படும் சனி தனது ஆட்சி வீடான கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் போது நீதி நியாயம் கிடைக்க போராட்டங்கள் அதிகரிக்குங்க. நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்புகள் ஆச்சரியத்தையும் கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் சதுரங்கத்தில் கட்சி தாவல்கள் அதிரடியாய் அமையும். அனைத்து கட்சிகளிலும் தேர்தல் களம் சவாலாக போட்டியாக இருந்தாலும் முடிவில் மக்கள் விரும்பியபடி நல்லாட்சி அமையும். ஒரு காலத்தில் குடங்களை சுமந்த பெண்கள் இக்காலத்தில் மகுடங்களை சுமக்க கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பலத்தை இறக்குங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் களத்தில் பெண்கள் வெற்றி கனியை பறிக்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவாங்க. தங்கம், வெள்ளி போன்றவற்றின் விலை நினைக்க இயலாத அளவிற்கு. அது மட்டும் இல்லாம திடீர்னு விலை குறைவது போல் தோன்றி மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்துங்க. பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றின் விலை பெயர்ச்சி காலத்திலிருந்து இறங்குமுகமாக இருக்குங்க. இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு மேல் விலை ஏறிக்கொண்டே சென்று உச்சத்தை தொடுங்க. சனியினுடைய வக்ர காலத்தில் செவ்வாய் சனியோடு படும் நேரத்திலும் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம். உலக நாடுகளுக்குள் பிரச்சனைகள் தலை தூக்குங்க. புகழ்பெற்ற அரசியல் பிரமுகர்கள், துறையினரை சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. செந்நிற காய்கறிகள், வெள்ளை நிற உணவுப் பொருட்கள் ஆகியவற்றுடைய விலை உயரும் அதிகம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் தற்போது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 4 இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேருங்க. தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுகள் கை கொடுங்க. இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. அது மட்டும் இல்லாம 9/3/2025 முதல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வந்து சேரும் சனி பகவானால் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுங்க. பிரிந்து சென்ற உறவினர்கள் பிரியமுடன் வந்து இணைவாங்க. செய்யும் தொழிலில் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் கொடுங்க. பிள்ளைகள் உங்களுடைய அறிந்து
நடந்து கொள்வார்கள். அவர்களின் கல்வி முன்னேற்றமும் கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பும் சிறப்பாக அமையுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி உண்டு. மட்டுமில்லாமல் இனிமை தரும் விதத்தில் இடமாற்றம் அமைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வை பலத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 2, 7, 1 ஆகிய இடங்களுக்கு போகிறாருங்க. இதன் விளைவாக பணப்புழக்கம் நன்றாக இருக்குங்க. பாராட்டம் கூடுங்க. மனதிற்கிணைய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க. குடும்பத்தில் கெட்டி மேளம் கொட்டும் வாய்ப்பும் கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. அதிகார பலம் பெற்றவர்கள் நட்பாவதால் சில காரியங்கள் கைகூடும். அது மட்டும் இல்லாமல் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் பதிவதால் தம்பதியர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடு கல்யாண முயற்சிகள்ல இருந்த தடை விலக இருக்குது. பெண் பிள்ளைகளுடைய சுபச்சடங்குகள் படித்து முடித்தவர்கள் பட்ட மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பை இக்காலத்தில் கைகூடுங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சனியினுடைய பார்வை ராசிக்கு 11ஆம் இடத்தில் பதிகிறதுங்க. தொழில் வெற்றி நடைபோடும். பங்குதாரர்கள் பலமாக இருப்பார்கள். பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாக அகலுங்க. புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. மட்டும் இல்லாமல் விருச்சிகராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, அதுவும் குறிப்பாக பெண்மணிகளுக்கு என்று பார்க்கும்போது சனி பயிற்சியினுடைய விளைவாக உடல் நலங்க. உற்சாகத்துடன் செயல்பட எதிர்மறை கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. நேர்மறை கருத்துக்களை மேற்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அதே போல் வீடு கட்டுவது, வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. கடன் பிரச்சனைகள் சமாளிக்கும் சூழ்நிலை உருவாகும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை கொள்வீங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றம் பற்றி சிந்திப்பீங்க. பணிபுரியும் இடத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேலதிகாரிகள் வழங்குவாங்க. பக்கத்து வீட்டாருடைய பகையை கொள்ளாமல் பார்த்து கொள்ளுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. காரியம் நடைபெறும். விலகி சென்ற கூடுதல் மீண்டும் தொழில் கூட்டாளிகள் மீண்டும் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் போது பதவி மாற்றங்கள் வரலாம். நிலையான வருமானம் இல்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலைக்கான ஏற்பாடு செய்திருந்தால் அது நிச்சயம். அதே போல் திருமணத்திற்கான முயற்சிகள் செய்தால் அதுவும் கைகூட இருக்குது. நல்ல சந்தர்ப்பங்கள் வருவதை நழுவ விட வேண்டாம் என்பதை கிரகநிலை விருச்சிகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நாகமக்கல்லில் உள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் செல்வ வளம் பெருகும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் செல்வ வளம் பெருகும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது.